வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்துக்கவிதா பாரி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் உள்ள பன்னீர் ரோஜா இது நாங்கள் விற்க வர்றவங்ககிட்ட வாங்கி வச்சதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பூத்திருக்குன்னு பாருங்களேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த உரம் எதுவுமே போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கிச்சனில் வேஸ்ட் ஆகிற மாவு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல புளிச்ச மாவு தண்ணி, தென் புளிச்ச மோர், தயிர், இது மட்டும்தான் ஊற்றுறோம். இதை ஊற்றுனா பூக்கள் அள்ளி தட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, மொட்டு போட்டிருக்கு. அடுத்து தொடர்ச்சியாக பூத்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகிற மாவு தண்ணி, நல்லா புளிச்ச மாவு, தோசை மாவு, இட்லி மாவு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதில் வேஸ்டானதை நல்லா புளிச்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கீழே கொட்ட வேண்டாம். நல்லா கரைச்சி உங்கள் வீட்டில் என்னென்ன பூச்செடி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்லா பூக்கும். தொடர்ச்சியாக பூக்கள் பூத்துட்டே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். என்ன ரோஸ்னாலும் சரி நீங்கள் போடலாம், மல்லிகைப்பூக்கு போடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.